ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஒரு சில கட்டுப்பாட்டில் பார்த்தா தளர்த்திருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தா பெனிஃபிட்டாக இருக்க போது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் 28/6/2025 அன்னைக்கு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் காப்பியை நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணிடுறோம். தேவைப்படுறவங்க அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் அரசாணை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 1,16,00,000க்கும் மேற்பட்டோர் எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி 1000 ரூபாய் செலுத்துகிறாங்க. 20 தவணைக்கு மேலே அமௌண்ட்டை செலுத்திட்டாங்க. இப்போ பார்த்தா ஒரு புதிய அரசாணையை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அரசாணையில் ஒரு சில தளர்வுகளை பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம் மறுப்பு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் மற்றும் திறன், இந்த மாதிரி நோய் இருக்காங்க பாருங்கள். அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் இருக்கீங்க, அவங்க யாரும் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வகைப்பாட்டினர் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளி ஃபேமிலி யாராச்சும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு தகுதி இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களின் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஓஏபி பென்ஷன்லாம் வாங்குறாங்க பாருங்க, அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது மற்ற தகுதி எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மற்ற தகுதினா அந்த 21 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதேமாரி இன்கம் லிமிட் கொடுத்துருந்தாங்க, அது இருக்கணும். அதை தவிர்த்து அந்த இபி 3000 யூனிட்டுக்கு இயர்லி நீங்கள் அதுக்குள்ளே பயன்படுத்திருக்கணும். இந்த மாதிரி தகுதியெல்லாம் ஒத்து போகுது அப்படின்னா ஓஏபி வாங்குறவங்களும் அவங்க குடும்பத்தினரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மூணாவது, வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளை தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் வாங்குகிற குடும்பங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கு மேலே சொல்லப்பட்ட ஒரு 3 இதை தளர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே 3ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் 19,487 முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு விரிவு செய்ய வழிகாட்டு நெறிமுறையில் வெளியிடப்பட்டன. ஸோ இலங்கை தமிழர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் பார்த்தா இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் கிடைக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் 4வது என்னமான ஒரு கடிதம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, 19/6/2025 அன்னைக்கு தலைமைச் செயலர் தலைமையில் இந்த கூட்டம் நடந்திருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது ஏற்கனவே பார்த்தா அப்ளை பண்ணாதவங்க, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கோம். அதையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ அடுத்த மாதம் 15/7/2025 முதல் உங்கள் ஊரில் முகாம் நடத்துவாங்க. அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது சமூக பாதுகாப்பு திட்டம். அவர் பார்த்தா ஒரு சில விதிவிலக்கு கொடுத்துருக்காரு. அதேமாதிரி நம்ம முன்னாடி பார்த்தா தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் அவங்களுடைய குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் பார்த்தீங்கன்னா சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று இப்போ பார்த்தா பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தினர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று
அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டில் வரவில்லைனில் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட் மானியமாக கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் 4 சக்கர வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதி இருக்குது, நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சொந்த பயன்பாட்டுக்காக கார் அந்த மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து கவர்மெண்ட் சார்பில் மானியம் மூலம் அந்த 4 சக்கர வாகனம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ரூல்ஸை வந்து பார்த்தா தளர்வை வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆளே பார்த்தா தான் இந்திரா காந்தி அந்த தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள், அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஓய்வூதியம், திருமணமாகாத பெண்களுக்கு ஓய்வூதியம், அந்த மாதிரி ஓய்வூதியம் வாங்குறாங்க பாருங்க, அவங்க குடும்பத்தினரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே விதவிலக்கு அப்படின்றத மேலே வந்து இந்த கருத்துருவை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை அவங்களுக்கு தமிழக அரசு ஆணையிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு விதவிலக்கு வழங்கலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் 8.4 விதிவிலக்குகள் என்ற தலைப்பின் கீழ் ஏற்கனவே உள்ள 3 விதிவிலக்குடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள 3 விதிவிலக்குகளை கூடுதலாக வழங்கலாம் அப்படின்ற மாரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி தான் ஓய்வூதியம் பெற்று ஸோ அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தா அப்ளை பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான ஒரு புதிய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா ஒரு 6 ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் உங்களுக்கான புதிய இன்ஃபர்மேஷன். ஓகே, அதாவது ஓஏபி வாங்குகிற குடும்பங்களும் அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஸோ தமிழக அரசு வழங்கியிருக்க மானியம் மூலமாக 4 சக்கரம் வாகனம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதேமாரி மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்களாம் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த பேசிக் க்ரைட்டீரியா அதுலேயுமே கண்டிப்பாக தேவைப்படும். அந்த 21 வயசு குடும்பத்தில் பெண்கள் கம்ப்ளீட்டாக இருக்கணும், ரேஷன் கார்டு வச்சுருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், அந்த யூனிட்டுக்கான பில் இருக்கணும், அந்த இன்கம் லிமிட்லாம் இருக்கணும். இதெல்லாமே இருந்து இந்த தகுதி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விரிவான வழிகாட்டு நடைமுறையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கூடுதலாக விரிவுபடுத்திருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க முகாம். அந்த முகாமில் கலந்துக்கிட்டு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க விடுபட்டவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேம்பில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்கள். இன்னும் நிறையா ஜிஓஸ் மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த ஜியோக்கான பிடிஎஃப் காப்பி கண்டிப்பாக நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ஷேர் பண்ணிடுறோம். மறக்காமல் தேவைப்பட்டவங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸோ அந்தமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக ரெகுலராக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.